ஓம் சாந்தி. அக்டோபர் 20, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபா அதிக அளவு ஆர்வத்துடன் உங்களுக்கு கற்பிப்பதற்காக வந்துள்ளார். நீங்களும் அந்த அளவு ஆர்வத்துடன் கற்க வேண்டும். கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற போதையை கொண்டிருங்கள். கேள்வி: பிரம்மா குமார்கள் குமாரிகளாகிய உங்களுடைய இலக்கும் நல்லாசிகளும் என்ன? பதில்: 5000 வருடங்களுக்கு முன்னர் முன்னைய கல்பத்தில் நீங்கள் செய்ததைப் போன்று அவ்வாறே ஸ்ரீமத்தை பின்பற்றி மீண்டும் ஒரு முறை உலகில் சந்தோஷமும் அமைதியும் நிறைந்ததோர் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதே உங்கள் இலக்காகும். முழு உலகமும் ஸ்ரீமத்தை பின்பற்றி சத்கதி அடைய வேண்டும் என்பதே உங்கள் நல்லாசிகளாகும். நீங்கள் போதையுடன் கூறுகின்றீர்கள், நாங்கள் அனைவருக்கும் சத்கதி அளிப்போம். நீங்கள் அமைதிக்கான பரிசை தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். நரகவாசிகளில் இருந்து சொர்க்கவாசிகளாக மாறுவது என்பது பரிசை பெறுவதாகும். ஓம் சாந்தி. மாணவர்கள் கற்கும் பொழுது சந்தோஷமாக கற்கிறார்கள். அவர்களுடைய ஆசிரியர்களும் அதிக அளவு சந்தோஷத்துடனும் ஆர்வத்துடனும் அவர்களுக்கு கற்பிக்கிறார்கள். எல்லையற்ற தந்தையும் ஆசிரியருமான அவரே எங்களுக்கு அதிக அளவு ஆர்வத்துடன் கற்பிக்கின்றார் என்பதை ஆன்மீக குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். மற்ற கல்வியிலும் உங்கள் தந்தை உங்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியரிடமிருந்து வேறு ஒருவராக இருக்கின்றார். சில குழந்தைகளில் லௌகீக தந்தை அவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியராகவும் இருக்கின்றார். ஆகையால் அவர் அவர்களுக்கு அதிக அளவு ஆர்வத்துடன் கற்பிப்பார். ஏனெனில் இரத்த தொடர்பும் உள்ளது. அவர் தனது குழந்தை என்பதை அறிந்திருப்பதால் அவர் மிகவும் ஆர்வத்துடன் அவருக்கு கற்பிக்கின்றார். இந்த தந்தையும் உங்களுக்கு மிகவும் ஆர்வத்துடன் கற்பிக்கின்றார். ஆகவே குழந்தைகளாகிய நீங்களும் மிகவும் ஆர்வத்துடன் கற்க வேண்டும். தந்தை உங்களுக்கு நேரடியாக கற்பிக்கின்றார். அவர் ஒரே ஒரு முறை உங்களுக்கு கற்பிக்க வருகின்றார். கடவுளாகிய பாபா உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதனால் குழந்தைகளாகிய நீங்கள் அதிக அளவு ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும். அவர் அனைத்தையும் மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். சில குழந்தைகள் கற்கும் பொழுது இவை அனைத்தும் எதனை பற்றியவை என ஆச்சரியப்படுகிறார்கள். அது நாடகத்தில் வருவதும் போவதுமான ஓர் சக்கரமாகும். ஆனால் அவர்கள் ஏன் இந்த நாடகம் உருவாக்கப்பட்டது, இதில் என்ன நன்மை உள்ளது, நாங்கள் எக்காலமும் தொடர்ந்தும் சுற்றி வரப் போகின்றோமா, அவ்வாறாயின் இந்த சக்கரத்திலிருந்து விடுபடுவது நல்லது என்றும் நினைக்கிறார்கள். அவர்கள் இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை தொடர்ந்தும் சுற்றி வரவேண்டும் என்பதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இத்தகைய எண்ணங்கள் உருவாகின்றன. எவருமே சக்கரத்தில் வருவதும் போவதிலுமிருந்து விடுதலை அடைய முடியாத அத்தகைய நாடகத்தை ஏன் கடவுள் உருவாக்கினார்? அனாதியான முக்தி, அதாவது மோட்சம் அடைவதே நல்லது. பல குழந்தைகளுக்கு அத்தகைய எண்ணங்கள் இருக்கின்றன. அவர்கள் வருவது போவதிலிருந்தும் சந்தோஷம் துன்பத்திலிருந்தும் விடுதலை அடைய விரும்புகிறார்கள். தந்தை கூறுகின்றார், இது ஒரு பொழுதும் அவ்வாறு இடம்பெற முடியாது. அனாதியான முக்தியடைய முயற்சி செய்வது பயனற்றது. எந்த ஓர் ஆத்மாவும் தனது பாகத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஒவ்வொரு ஆத்மாவிலும் அழிவற்ற ஒரு பாகம் பதியப்பட்டுள்ளது. ஆத்மாக்கள் அனாதியானவர்களும் அழிவற்றவர்களும் ஆவார்கள். நடிகர்கள் முற்றிலும் மிக சரியானவர்கள். அங்கே ஓர் ஆத்மா அதிகமாகவோ அல்லது ஓர் ஆத்மா குறைவாகவோ இருக்க முடியாது. குழந்தைகளாகிய உங்களிடம் அனைத்து ஞானமும் உள்ளது. எவருமே இந்த நாடகத்தில் தனது பாகத்தை நடிக்காதிருக்கவோ அல்லது அனாதியான முக்தியை அடையவோ முடியாது. மற்ற அனைத்து சமயத்தவர்களும் வரிசை கிரமமாக கீழிறங்கி வர வேண்டும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இது முன்பே நிச்சயிக்கப்பட்ட அனாதியான நாடகமாகும். நீங்களும் கூறுகின்றீர்கள், பாபா, 84 பிறவிகளின் சக்கரத்தை நாங்கள் எவ்வாறு சுற்றி வருகின்றோம் என்பதை இப்பொழுது நாங்கள் அறிவோம். முதலில் வருபவர்கள் 84 பிறவிகளை எடுக்க வேண்டும் என்பதனை
இப்பொழுது நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். தாமதமாக வருபவர்கள் நிச்சயமாக சில பிறவிகளையே எடுப்பார்கள். இங்கே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பழைய உலகம் நிச்சயமாக மீண்டும் புதியதாக போகின்றது. புதிய குழந்தைகள் தொடர்ந்தும் வந்து கொண்டிருப்பதால் பாபா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அனைத்தையும் விளங்கப்படுத்த வேண்டும். யார் அவர்களுக்கு முன்னைய பாடங்களை கற்பிப்பார்கள்? ஆகவே பாபா புதிய குழந்தைகளை கண்டதும் பழைய கருத்துக்களை திரும்பவும் கூறுவார். இந்த ஞானம் முழுவதும் உங்கள் புத்தியில் உள்ளது. ஆரம்பத்திலிருந்து உங்கள் பாகத்தை எவ்வாறு நடித்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் எவ்வாறு வரிசை கிரமமாக கீழிறங்கி வருகின்றீர்கள் என்பதையும் எத்தனை பிறவிகள் எடுக்கின்றீர்கள் என்பதையும் நீங்கள் மிக சரியாக அறிவீர்கள். தந்தை இந்த ஞான விஷயங்களை உங்களுக்கு கூறுவதற்காக இந்நேரத்தில் வந்துள்ளார். சத்யுகத்தில் நீங்கள் வெகுமதியை பெறுவீர்கள். இக்காலத்தில் மாத்திரமே இவை உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகின்றன. கீதையின் ஆரம்பத்திலும் இறுதியிலும் மன் மனாபவ் என்னும் சொல் எழுதப்பட்டுள்ளது. உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவதற்காக உங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் அரசர் ஆகுவதற்காக முயற்சி செய்கின்றீர்கள். எவ்வாறு மற்ற சமயத்தவர்களும் வரிசை கிரமமாக கீழிறங்கி வருவார்கள் என விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரும் தங்கள் சமய தலைவர்களை பின்பற்ற வேண்டும். ஓர் ராஜ்யம் என்ற கேள்வியே இல்லை. சமய நூலான கீதை பெருமளவு போற்றப்படுகிறது. தந்தை பாரதத்தில் வந்து இதனை கூறுவதுடன் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். சமய ஸ்தாபகர்கள் மரணித்த பின்னர் அவர்களுக்கு மிக பெரிய யாத்ரீக ஸ்தலங்கள் கட்டப்படுகின்றன. எனினும் எல்லையற்ற தந்தை வருகின்ற பாரதமே அனைவரினதும் யாத்ரீக ஸ்தலமாகும். தந்தை பாரதத்தில் பிரவேசித்து அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கின்றார். அவர் கூறுகின்றார், நீங்கள் என்னை முக்தி அளிப்பவரும் வழிகாட்டியும் என அழைக்கின்றீர்கள். அப்படித்தானே? நான் உங்களை இந்த துன்ப பழைய உலகிலிருந்து விடுதலை செய்து அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் உங்களை அழைத்து செல்வேன். பாபா எங்களை அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் அழைத்து செல்வார் என்றும் மற்ற அனைவரும் அமைதி தாமத்திற்கு செல்வார்கள் என்றும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தந்தை வந்து துன்பத்திலிருந்து உங்களை விடுதலை செய்கின்றார். அவர் பிறப்பதோ மரணிப்பதோ அல்ல. தந்தை வந்து பின்னர் மீண்டும் பிரிந்து செல்வார். நீங்கள் அவர் மரணித்து விட்டார் என்றோ அல்லது அவர் ஷரீரத்தை விட்டு நீங்கிவிட்டார் என சிவானந்தாவை குறித்து கூறுவதைப் போன்று தந்தையிடம் கூறுவதில்லை. ஓர் ஆத்மா வெளியேறியதும் மக்கள் இறுதி கிரியைகளை செய்வார்கள். இந்த தந்தை வெளியேறும்போது எந்த கிரியைகளோ சடங்குகளோ செய்யப்படுவதில்லை. அவர் எப்பொழுது வருவார் என்பதையும் கூற முடியாது. இறுதி கிரியைகள் செய்வது என்ற கேள்விக்கே இடமில்லை. அனைத்து மனிதர்களுக்கும் இறுதி கிரியைகள் இடம்பெறும். ஆனால் தந்தைக்கு இறுதி கிரியைகள் இடம்பெறுவதில்லை. ஏனெனில் அவருக்கு ஒரு ஷரீரம் இல்லை. சத்தியுகத்தில் ஆன்மீக ஞானமோ அல்லது வழிபாடோ குறிப்பிடப்படுவதில்லை. இந்த காலத்திலேயே அத்தகைய விஷயங்கள் உள்ளன. மற்றவர்கள் இக்காலத்தில் பக்தியை மாத்திரம் கற்பிக்கின்றார்கள். அரை கல்பத்திற்கு அங்கே பக்திக்கும் பின்னர் சக்கரத்தின் இறுதியில் தந்தை வந்து உங்கள் ஆஸ்தியான இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். இந்த ஞானம் உங்களிடம் அங்கு செல்லப் போவதில்லை. அங்கு தந்தையை நினைவு செய்ய அவசியமில்லை. ஏனெனில் நீங்கள் விடுதலையாகி உள்ளீர்கள். அங்கு நீங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டுமா? அங்கே துன்பம் பற்றிய முறைப்பாடு இருக்க முடியாது. பக்தி முதலில் கலப்படமற்றதாகவும் அதன் பின்னர் அது கலப்படமாகவும் ஆகிவிட்டது. இக்காலத்தில் பக்தி பெருமளவு கலப்படம் உள்ளதாக உள்ளது. இதுவே ஆழ் நரகம் என அழைக்கப்படுகிறது. இது முழுமையான நரகமாகும். தந்தை அதனை முழுமையான ஸ்வர்க்கமாக்குவதற்கு இப்பொழுது வந்துள்ளார். இந்நேரத்தில் 100% துன்பம் உள்ளது. பின்னர் அங்கு 100% அமைதியும் சந்தோஷமும் இருக்கும். ஆத்மாக்கள் அங்கு சென்று தமது வீட்டில் ஓய்வெடுப்பார்கள். இதனை விளங்கப்படுத்துவது மிகவும் இலகுவானதாகும். தந்தை கூறுகின்றார்,
பழைய உலகம் அழிக்கப்பட்டு புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது மாத்திரமே நான் வருவேன். அத்தகைய பணியை ஒரே ஒருவர் செய்கின்றார் என்றில்லை, பல உதவியாளர்களும் தேவைப்படுகிறார்கள். இந்த காலத்திலேயே குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் உதவியாளர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் உண்மையில் குறிப்பாக பாரதத்திற்கு சேவை செய்கின்றீர்கள். சத்தியமான தந்தை உங்களுக்கு உண்மையான சேவையை கற்பிக்கின்றார். நீங்கள் உங்களுக்கும் பாரதத்திற்கும் அத்துடன் முழு உலகிற்குமே நன்மை செய்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் இதனை பெருமளவு ஆர்வத்துடன் செய்ய வேண்டும். பாபா பெருமளவு ஆர்வத்துடன் அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றார். இப்போதும் அனைவரும் நிச்சயமாக சத்கதியை பெற வேண்டும். இதுவே தூய பெருமையும் நல்லாசிகளும் ஆகும். நீங்கள் உண்மையான சேவையை செய்கின்றீர்கள், ஆனால் மறைமுகமான வழியில் செய்கின்றீர்கள். ஓர் ஆத்மா ஷரீரத்தினால் அனைத்தையும் செய்கின்றார். பிரம்மா குமாரிகளின் இலக்கு என்ன என மக்கள் பலர் உங்களிடம் கேட்கிறார்கள். அவர்களிடம் கூறுங்கள், பிரம்மா குமாரிகளின் இலக்கு அமைதியும் சந்தோஷமும் உள்ள சத்யுக சுயராஜ்யத்தை முழு உலகிலும் ஸ்தாபிப்பதாகும். ஒவ்வொரு 5000 ஆண்டுக்கும் ஒரு முறை நாங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றி உலகில் அமைதியை ஸ்தாபித்து உலகின் அமைதி பரிசை பெறுகின்றோம். அரசன், அரசி, பிரஜைகள் அனைவருமே இந்த பரிசை பெறுகின்றார்கள். நரகவாசியிலிருந்து ஸ்வர்க்கவாசி ஆகுவது ஒரு சிறிய பரிசு அல்ல. அந்த மக்கள் அமைதி பரிசை பெறும் பொழுது பெருமளவு சந்தோஷம் அடைகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் எதையுமே பெறுவதில்லை. நாங்களே இந்நேரத்தில் உண்மையான பரிசான உலக ராஜ்யத்தை தந்தையிடமிருந்து பெறுகின்றோம். அவர்கள் பாரதம் தங்கள் மேன்மையான பூமி என கூறுகிறார்கள். அவர்கள் பாரதத்தை பெருமளவு புகழ்கிறார்கள். தாம் பாரதத்தின் அதிபதிகள் என அனைவரும் நம்புகிறார்கள். எனினும் அவர்கள் அதிபதிகள் அல்ல. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது பாபாவின் ஸ்ரீமத்தை பின்பற்றி ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். எந்தவிதமான ஆயுதங்கள் போன்றவையும் உங்களிடம் இல்லை. நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்கின்றீர்கள். இதனாலேயே நீங்கள் நினைவு செய்யப்பட்டு வழிபடப்படுகின்றீர்கள். அம்பாள் எந்த அளவிற்கு வழிபடப்படுகின்றார் என பாருங்கள். எவ்வாறாயினும் யார் அம்பாள்? அவர் பிராமணரா அல்லது ஒரு தேவரா என்பதும் அவர்களுக்கு தெரியாது. அம்பாள், காளி, துர்கை, சரஸ்வதி போன்ற பல பெயர்கள் உள்ளன. இங்கேயும் அம்பாளுக்கு ஒரு சிறிய ஆலயம் உண்டு. அவர்கள் அம்பாளை பல கரங்களுடன் காண்பிக்கிறார்கள். ஆனால் அவர் அவ்வாறு இல்லை. இது ஒரு குருட்டு நம்பிக்கை எனப்படுகிறது. கிறிஸ்து, புத்தர் போன்றவர்கள் வந்து அவர்களுடைய சொந்த சமயங்களை ஸ்தாபித்தார்கள். அவர்களுடைய நேரம், தேதி அனைத்தையும் அறிவோம். அங்கே குருட்டு நம்பிக்கை என்ற கேள்விக்கே இடமில்லை. இங்கே பாரதவாசிகளுக்கு அவர்களின் சமயத்தை யார் ஸ்தாபித்தார்கள், அது எப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை பற்றி எதுவுமே தெரியாது. இதனாலேயே அது குருட்டு நம்பிக்கை என கூறப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் பக்தர்கள், பின்னர் நீங்கள் வழிபட தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் வழிபட தகுதி வாய்ந்தவர்கள் ஆகும் பொழுது உங்கள் ஷரீரமும் அவ்வாறாகும். நீங்கள் ஆத்ம வடிவில் வழிபாடு செய்யப்படுகின்றீர்கள். பின்னர் நீங்கள் தேவர்கள் ஆகுவதால் நீங்கள் அந்த வடிவங்களிலும் வழிபாடு செய்யப்படுகின்றீர்கள். தந்தை எப்பொழுதும் அஷரீரியாக இருப்பதனால் அவர் எப்பொழுதும் வழிபட தகுதி வாய்ந்தவர். அவர் என்றுமே வழிபாடு செய்பவர் ஆகுவதில்லை. குழந்தைகளாகிய உங்களை குறித்தே கூறப்பட்டுள்ளது. நீங்கள் வழிபாடு செய்ய தகுதி வாய்ந்தவர்களும் வழிபாடு செய்பவர்களும் ஆவீர்கள். தந்தை என்றுமே வழிபாடு செய்ய தகுதி வாய்ந்தவர். தந்தை இங்கு வந்து அனைவருக்கும் சத்கதி வழங்குகின்ற உண்மையான சேவையை செய்கின்றார். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது தொடர்ந்தும் என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். எந்த ஷரீரதாரிகளையும் நினைவு செய்யாதீர்கள். பல கோடீஸ்வரர்களும் கோடானு கோடீஸ்வரர்களும் சென்று அல்லாவின் பெயரை அழைக்கின்றார்கள். அதிக அளவு குருட்டு நம்பிக்கை உள்ளது. தந்தை ஹம்சோ, நான் எதுவோ அதுவே ஆகின்றேன் என்பதன் கருத்தையும் விளங்கப்படுத்தியுள்ளார். அவர்கள் கூறுகின்றார்கள், சிவோகம்,
ஆத்மாவாகிய நானே பரமாத்மா. இப்பொழுது தந்தை உங்களுக்கு சரியானது என்ன என்பதை கூறுகின்றார். ஆகவே பக்தி மார்க்கத்தில் நீங்கள் கேட்ட கேள்விகள் சரியா அல்லது பாபா கூறியவை சரியா என நீங்களே தீர்மானியுங்கள். ஹம்சோ என்பதற்கான அவர்களின் விளக்கம் மிகவும் நீண்டதும் குழப்பமானதும் ஆகும். நாங்கள் பிராமணர்கள், பின்னர் நாங்கள் தேவர்களாகி சத்திரியர்களாகி, எனவே ஹம்சோ என்பதன் எந்த கருத்து சரியானது? இவ்வாறே ஆத்மாவாகிய நான் சக்கரத்தை சுற்றி வருகின்றேன். பல்ரூப வடிவங்களை கொண்ட படமும் உள்ளது. அவர்கள் உச்சி குடுமிகளான பிராமணர்களை இந்த படத்தில் காட்டவும் இல்லை, தந்தையையும் கூட காட்டவில்லை. தேவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? அவர்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டார்கள்? கலியுகத்தில் சூத்ரரின் குலம் உள்ளது. ஆகவே எவ்வாறு தேவகுலம் சத்யுகத்தில் திடீரென தோன்றியது? அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. மக்கள் பக்தி மார்க்கத்தில் அதிக அளவு சிக்குண்டு விட்டார்கள். சிலர் கிரந்தை கற்றவுடன் ஓர் ஆலயம் கட்டுகின்ற எண்ணத்தையும் கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்கள் அதனை செய்ததுடன் அங்கிருந்து கிரந்தை உரைத்தார்கள். பலர் அங்கு சென்று பின்பற்றுபவர்கள் ஆகிவிட்டார்கள். எனினும் அதில் எவ்வித பயனும் இல்லை. பல கடைகள் தோன்றின. அந்த கடைகள் அனைத்தும் இப்பொழுது அழிக்கப்பட்டுவிடும். அவ்வாறான வியாபாரம் அனைத்தும் பக்தி மார்க்கத்தில் இருக்கின்றன. அவர்கள் அதன் மூலமாக பெரும் தொகையான பணத்தை ஈட்டுகிறார்கள். சந்நியாசிகள் தாங்கள் பிரம்ம யோகிகள், அதாவது பிரம்ம தத்துவத்துடன் யோகம் செய்பவர்கள் என கூறுகிறார்கள். ஆதியில் பாரத மக்கள் தேவ தர்மத்திற்கு உரியவர்கள் என கூறினாலும் தாங்கள் இந்து சமயத்திற்கு உரியவர்கள் என கூறுகிறார்கள். அதே போன்று பிரம்மம் என்பது ஆத்மாக்கள் வாழும் ஒளி தத்துவமாகும். ஆனால் சந்நியாசிகள் தமக்கு கொடுத்துள்ள பெயர் பிரம்ம தத்துவத்தின் ஞானத்தை உடையவர்கள். எவ்வாறாயினும் பிரம்ம தத்துவம் ஆத்மாக்களின் வசிப்பிடமாகும். ஆகவே அவர்கள் அத்தகைய ஒரு பெரிய தவற்றை எவ்வாறு செய்தார்கள் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். அவை அனைத்துமே அவர்களின் மாயையாகும். அவர்களது மாயை அனைத்தையும் நீக்குவதற்கே நான் வந்துள்ளேன். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் கூறுகிறார்கள், ஓ கடவுளே, நீங்கள் முக்தியளிக்கும் முறையும் வழிகாட்டல்களை கொடுப்பதும் முற்றிலும் தனித்துவமானவை. வேறு எவராலும் முக்தியளிக்க முடியாது. எனினும் அவர்கள் பலரிடமிருந்தும் வழிகாட்டல்களை பெறுகின்றார்கள். இங்கு நீங்கள் பெறும் வழிகாட்டல்கள் பெரியதோர் அற்புதத்தை செய்யும். இந்த வழிகாட்டல்கள் முழு உலகினையும் முற்றிலுமாக மாற்றிவிடும். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்கள் புத்தி எவ்வாறு பல சமயங்கள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்கிறது. பின்னர் ஆத்மாக்கள் தங்கள் சொந்த பகுதிகளுக்கு சென்று வசிப்பார்கள். இவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. தந்தை ஒருவரே தெய்வீக காட்சிகளை அருள்பவர் என்பதை குழந்தைகளாகிய நீங்களும் அறிவீர்கள். ஒருவர் பாபாவிடம் கூறினார், நான் எவருக்கேனும் தெய்வீக காட்சி அளிப்பதற்கு எனக்கு தெய்வீக காட்சிகளின் திறவுகோலை கொடுங்கள். பாபா பதிலளித்தார், இல்லை, எவருக்கும் இந்த திறவுகோல் கொடுக்கப்படுவதில்லை. அதற்கு பதிலாக நான் உங்களுக்கு உலக ராஜ்யத்தை அளிக்கின்றேன். நான் அதை பெறுவதில்லை. காட்சிகளை அருளும் பாகம் என்னுடைய பாகமே. ஒருவருக்கு ஒரு காட்சி கிடைக்கும் போது அதனால் எந்த பயனும் இல்லாத போதிலும் மிகவும் சந்தோஷம் அடைகின்றார். ஒருவருக்கு ஒரு காட்சி கிடைப்பதனால் அவர் நோயிலிருந்து விடுபடுவார் என்றோ அல்லது அவர் செல்வந்தர் ஆகுவார் என்றோ இல்லை. மீராவிற்கு காட்சி கிடைத்தது, ஆனால் அவர் முக்தி அடையவில்லை. அவர் வைகுந்தத்தில் வாழ்கின்றார் என மக்கள் நினைக்கிறார்கள். எவ்வாறாயினும் கிருஷ்ணரின் தேசமான வைகுந்தம் எங்கே உள்ளது? அந்த விஷயங்கள் அனைத்தும் காட்சிகள் மாத்திரமே. தந்தை இங்கு அமர்ந்திருந்து அனைத்து விஷயங்களையும் விளங்கப்படுத்துகின்றார். முதலில் இவரும் விஷ்ணுவின் காட்சிகளை கண்டு மிகவும் சந்தோஷம் அடைந்தார். அவர் தான் சக்கரவர்த்தியாக போவதை கண்டதுடன் விநாசத்தின் காட்சிகளையும் பின்னர் அவருடைய ராஜ்யத்தின் காட்சிகளையும் கண்டார். எனவே அவர் உலகின் அதிபதியாக போகின்றார் என்ற நம்பிக்கை அவரில் உறுதியாகியது. பின்னர் பாபா அவரில் பிரவேசித்தார். அச்சா பாபா, இவை அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு உலக ராஜ்யம் மாத்திரமே வேண்டும்.
நீங்களும் இந்த பேரம் பேச வந்துள்ளீர்கள், அப்படித்தானே? ஞானத்தை பெறுபவர்கள் பக்தி செய்வதை நிறுத்தி விடுவார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. தெய்வீக குணங்களை கிரகித்து ஸ்ரீமத்தை பின்பற்றி பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்யுங்கள். உங்களுக்கும் பாரதத்திற்கும் உலகிற்கும் பெருமளவு ஆர்வத்துடன் நன்மை செய்யுங்கள். 2. அனாதியான அழிவற்ற ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தை மிக சரியாக புரிந்து கொள்வதுடன் உங்கள் நேரத்தை வீணாக்குகின்ற எந்த முயற்சியையும் செய்யாதீர்கள். வீணான எண்ணங்களை ஏனும் கொண்டிருக்காதீர்கள். ஆசீர்வாதம். சதா அமரத்துவமானவராக இருந்து தீப்ராஜ் தந்தையிடமிருந்து அமர ஜோதி என்ற வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வீர்களாக. உயிருள்ள தீபங்களான உங்களின் ஞாபகார்த்தமாகவே பக்தர்கள் உயிரற்ற தீப ஒளிகளை மாலையாக்கி கொண்டாடுகிறார்கள். ஏற்றப்பட்ட உயிருள்ள தீபங்களான நீங்கள் குழந்தைகளாகி தீபங்களின் அதிபதியானவருடன் மங்களகரமானதோர் சந்திப்பை கொண்டாடுகின்றீர்கள். பாப்தாதா குழந்தைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரின் நெற்றியிலும் ஏற்றப்பட்ட தீபத்தை பார்க்கின்றார். அமர ஜோதி வடிவமான அழியாத குழந்தைகளான நீங்கள் தீப்ராஜ் தந்தையிடமிருந்து வாழ்த்துக்களை பெறுவதுடன் அமரராக இருப்பதற்கான ஆசீர்வாதங்களையும் பெறுகின்றீர்கள். தீப் ராஜாவினதும் தீப் ராணிகளினதும் சந்திப்பின் ஞாபகார்த்தமே தீபாவளியாகும். ஸ்லோகம். எந்த ஒரு மூன்றாம் மனிதராலும் உங்களை பிரிக்க முடியாத அளவிற்கு நானும் தந்தையும் இணைந்திருப்போம். அவ்யக்த இஷாரா. உங்களுக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோக சக்திகளை பரிசோதனை செய்யுங்கள். தற்காலத்திற்கு ஏற்ப ஆத்மாக்கள் அனைவரும் உடனடி பலனை, அதாவது ஏதாவது ஒரு நடைமுறை அத்தாட்சியை காணவே விரும்புகிறார்கள். எனவே உங்கள் சரீரம், மனம், செயல்கள், உறவுமுறைகள், தொடர்புகள் மீது உங்களுடைய மௌன சக்தியை பிரயோகித்து பாருங்கள். உங்களுடைய மௌன சக்தியை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் எண்ணங்களால் எந்த ஓர் ஆத்மாவிடமும் வயர்லெஸ் விட வேகமாக உங்களால் சென்றடைய முடியும். தூய எண்ணங்களே இந்த சக்திக்கான விசேஷ ஆயுதமாகும். இந்த எண்ணங்கள் என்ற ஆயுதத்தால் நீங்கள் எது நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதனை நடைமுறையில் காண்பீர்கள். ஓம் சாந்தி.